உங்க போன்ல சஞ்சார் சாத்தின்ற ஒரு ஆப்பை பாத்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களை உளவு பார்க்கக்கூடிய ஒரு ஆப் தான் அது. அதாவது ஒன்றிய அரசு சார்பா எல்லா மொபைல் நிறுவனங்களுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஞ்சார் சாத்தின்ற ஆப்பை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது நம்ம மொபைல் வாங்கும்போது செட் ஆஃப் ஆப் வந்து அதுல இருக்கும்ல, அதுல சஞ்சார் சாத்தியுமே நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன இந்த ஆப்ல ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா, நம்மள உளவு பார்க்கக்கூடிய வேலையை தான் அந்த ஆப் வந்து பாக்குது. அதாவது எங்க போறோம், எங்க வரும், என்ன மெசேஜஸ் எல்லாம் பாக்குறது மட்டும் இல்லாம அந்த மெசேஜஸ் மாடிஃபை பண்ணும். அதாவது எடிட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். சோ இந்த மாதிரியான வேலையை தான் அந்த ஆப் வந்து பண்ணுது. இதை விட பல மடங்கு நிறைய வேலையை பண்ணுது. ஏன்னா அதுக்கு தனியா வீடியோ போனேன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆப் இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய மொபைல்லையுமே ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. இதை வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நாங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்கு தான் வந்து போனு பிரைவசிலாம் இருக்கு, அதுவும் ஐபோன்ல அது ரொம்ப ஹையரா இருக்கும் போது நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு தங்களுடைய எதிர்ப்பை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல இருந்து எதிர்ப்பு வந்த உடனே இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்படி அந்த ஆப் இருந்துச்சுன்னா நீங்க வேணா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, வேணும்ன்றவங்க வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க தரீங்கன்னா அது தேவையில்லாதது வேணானா எடுத்துருங்க அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப தேவையில்லாததை மட்டுமே கொடுக்கறது தான் ஒன்றிய அரசுடைய வேலையா? தேவையில்லாத வேலை தானே இது. சோ அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, நமக்கு ஒரு ஆப் வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது எதுக்கு தேவையே இல்லாம நீங்க வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி எங்களுக்கு ஒன்று கொடுக்குறீங்க? இது மூலமா நீங்க என்ன திணிக்கிறீங்க, என்ன பண்ண வரீங்க பொதுமக்களை அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுது. சோ இப்போதைக்கு இதை வந்து வேணும்னா டெலிட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை வந்து வேற வேற ரூபத்துல திரும்பவும் நம்ம கிட்ட வந்து எப்படி வேணாலும் அவங்க கொண்டு வரலாம். அதாவது ஆதார்லயே நம்மளுடைய கைரேகை, விழிரேகை, அப்புறம் அக்கௌண்ட் எல்லாம் லிங்க் பண்ணி அதுலயே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போயிடுச்சு. நமக்கு எந்த ஒரு என்ன சொல்றது செக்யூர்டா சேஃபான்ற மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே போயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷனா இந்த ஆப் வந்து கொண்டு வந்தாங்க. இதற்கு எதிர்ப்புனோட வேணா வச்சுக்கோங்க, வேணாம்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க. இதோட இது முடியாது. பிளான் சின்னு ஒன்று இருக்கும், அது வழியா எப்படியும் வருவாங்க. அதையும் கண்டுபிடிப்போம், அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணுவோம்.